அன்பினர்களே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான பதற்றம் இன்னும் ஒளிந்த பாடில்லை. அது பதற்றமாகவே இருக்கின்றது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் அதற்கான இடமும் திகதையும் குறிக்கப்படாத நிலையில் ஈரானுக்குள்ளிருந்து ஈரானின் இராணுவ உயர் மட்டங்கள் தொடர்ந்து அமெரிக்கர்கள் மீது எச்சரிக்கையை விடுத்த வண்ணம் வருகின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை ஈரானின் ஒரு செயற்பாடு உலகத்தின் பார்வையை திசை திருப்பி இருக்கின்றது. இதுதான் உலகத்தில் இன்று பார்க்கப்படுகிறது. அதாவது, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கி நிற்கிறானே என்ற ஒரு சொல்லுக்கு அமைய இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானில் ஒரு மாபெரும் உள்நாட்டு புரட்சியை கொண்டு வந்து ஆட்சியை கவிழ்க்க நினைத்த போது நின்று பிடித்து, எத்தனை கொலை செய்தும் நின்று பிடித்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு இப்பொழுது நாட்டுக்குள் முற்றுமுழுதாக ஒரு அமைதி நிலவி வரும் நிலையில் இஸ்லாமிய புரட்சியின் 1979 ஆண்டு இஸ்லாமிய புரட்சியின் நினைவு பேரணியாக அவங்களது 47வது நினைவு பேரணியாக ஈரானுக்குள் மிகப்பெரிய ஒரு விழாவாக நாளை நடக்க உள்ளது. இஸ்லாமிய புரட்சி ஆண்டு பேரணிகள் 1400 நகரங்களில் நடைபெறும் என்றும் 7700 ஊடக பணியாளர்கள் ஊடகர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் விழாவாகவே இந்த விழா ஈரானில் நாளை காலை இலங்கை நேரப்படி 11 மணி கடந்து நடைபெற உள்ளது. ஈரானின் உள்ளூர் நேரப்படி 9:30 இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி இப்பொழுது ஈரான் மட்டுமல்ல, உலகத்தின் ஒட்டுமொத்த சர்வதேச ரீதியாக கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சியின் 47வது ஆண்டு நிறைவை குறிக்கும் பேரணிகள் நாடு முழுவதும் 1400க்கும் மேற்பட்ட நகரங்களில் நடைபெறும் என்றும் சுமார் 7700 வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் ஊடகர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வாகவும் அது பார்க்கப்படுகின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சியின் 47வது ஆண்டு நிறைவை குறிக்கும் பேரணிகள் நாடு முழுவதும் 1400க்கும் மேற்பட்ட ஈரான் ஒட்டுமொத்தமாக 1400க்கும் மேற்பட்ட நகரங்களிலும் நடைபெறவுள்ளதாகவும் 7700 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஊடக விரியாளர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வாகவும் அது பார்க்கப்படுகின்றது. இஸ்லாமிய பிரச்சார ஒருங்கிணைப்பு கவுன்சிலின் விழாக்கள் மற்றும் மாகாண விவகாரங்களுக்கான துணை தலைவர் கமல் கொடாதே இன்று ஒரு செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றார். நாளை, அதாவது பிப்ரவரி 14 நாளை புதன்கிழமை புரட்சியின் ஆண்டு நிறைவில் ஆண்டுதோறும் நடைபெறும் நாடு தழுவிய பேரணிகளை ஊடக பணியாளர்கள் செய்தி சேகரிப்பாளர் என்றும் சொல்லப்படுகிறது. நாளை நடைபெற விழாவில் இந்த ஆண்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் கேமராமேன்களை கொண்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஊடக நிறுவனங்கள் மொத்தம் 7700க்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஊடக பணியாளர்கள் நாடு முழுவதும் நடைபெறும் 22 பஹமான் விழாக்களை செய்தி சேகரிக்கும் நிகழ்வாக அது பார்க்கப்படுகின்றது. மேலும் 350க்கும் மேற்பட்ட செய்தி குழுக்கள் அனைத்தும் சர்வதேச ஒளிபரப்பு மற்றும் ஒலிபரப்பு நெட்வொர்க்குகள் மற்றும் அனைத்து மாகாண நெட்வொர்க்குகள் உட்பட அனைத்து RIIB சேனல்களும் விழாக்களின் நேரடி செய்தி மற்றும் காட்சி ஒளிபரப்பை வழங்குவார்கள் என்றும் கொடாதே தெரிவித்திருக்கின்றார். இதை ஈரான் ஒரு பெரிய விழாவாகத்தான் செய்தது. He noted that many radio and television networks from other countries including OR of Australia, NTV Turkey, CBS News USA அமெரிக்காவும் வராங்க, Al Mayadeen Al Manar Lebanon, Al Shams Iraq, Al Jazeera Al Iraqiya, Al Ria Novosti and RT News Agencies Russia, RTR Luxembourg, RTL APA and ZDF Germany, EFE Spain, CCTV and Xinhua China and Anadolu Turkey are also prepared to broadcast, அதாவது அவங்க ஒளிபரப்பு செய்றாங்களாம், news reports and will be covered the whole rallies from the வீதிகள்லாம் செய்றாங்க. தெஹ்ரான் உள்ள வீதிகளில் இருந்தவாறு நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியாக ஈரான் இதை செய்கின்றது. ஈரான் செய்வதற்கு அப்பால்
வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்ட நிகழ்வாக இது பார்க்கப்பட்டது. பிற நாடுகளைச் சேர்ந்த பல வானொலி மற்றும் தொலைக்காட்சி நெட்வொர்க்குகளும் செய்தி அறிக்கைகள் ஒளிபரப்பு தயாராக உள்ளன என்றும், தெருக்களில் இருந்து தெஹ்ரானின் சின்னமான ஆசாதி சதுக்கத்தில் இருந்தும் பேரணிகளை உள்ளடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கான ஒரு தற்காப்பு நிகழ்ச்சியாகவும் அது பார்க்கப்படுகின்றது. எவ்வளவு அடிச்சாலும் நாங்க தாங்கி பிடிக்கிறோம் பாருங்க. இருப்பினும் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2400 தியாகிகள் மற்றும் கிட்டத்தட்ட 3000 பேர் காயமடைந்தவர்களின் இரத்தத்திற்காக நாம் துக்கம் அனுபவிக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் நாள் போரின் போது நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத ஒற்றுமை மற்றும் புனித ஒற்றுமை தோன்றியதால் வெடித்த பிளவுகளை பயன்படுத்திக் கொள்ளவும் மக்களின் ஒற்றுமையை உடைக்கவும் எதிரி முயன்றார் என்றும் கொடாதே தெரிவிக்கின்றார். ஜனவரி 8 மற்றும் 9 தேதிகளில் பொருளாதார குறைகள் தொடர்பாக அமைதியான போராட்டங்களை வெளிநாட்டு ஆதரவு பெற்ற ஆயுதமேந்திய கலகக்காரர்களும் சதிகார பயங்கரவாதிகளும் கடத்தி சென்றனர் என்றும், இதனால் கடைகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது சேவை வசதிகள் பரவலாக அளிக்கப்பட்டன என்றும், மேலும் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் என்றும் காயமடைந்தவர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய உளவு நிறுவனங்கள் நேரடியாக ஈடுபட்டதாகவும் குற்றவாளிகளுக்கு நிதி, பயிற்சி மற்றும் ஊடக ஆதரவை வழங்கியதாகவும் ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். ஈரானின் தியாகிகள் மற்றும் படைவீரர் விவகார அறக்கட்டளை கடந்த மாதம் வெளியிட்ட அறிக்கையின்படி கலவரத்தின் போது மொத்தம் 3117 பேர் கொல்லப்பட்டனர். அதில் 2427 அப்பாவி பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்தனர் என்றும் அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக எதிரி மீண்டும் ஒருமுறை ராணுவ தாக்குதல் உட்பட பல விருப்பங்கள் இருப்பதாக பெருமை பேச தொடங்கி உள்ளார்கள். ஆனால் ஈரானிய மக்கள் சமீபத்திய நாட்களில் தங்களுக்கும் பல விருப்பங்கள் இருப்பதை காட்டி உள்ளனர். அவற்றில் ஒன்று 22 பஹ்மான் பேரணிகளில் பங்கேற்பது என்று கொடாதே தெரிவித்திருக்கின்றார். கொடாதே என்ன பேரோ தெரியலப்பா. இந்த ஆண்டு விழா பேரணிகள் நாடு முழுவதும் 1400 இடங்களில் சிட்டிகளில் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். புதன்கிழமை நாளை உள்ளூர் நேரப்படி காலை 9:30 மணிக்கு நியமிக்கப்பட்ட பாதைகளில் விழாக்கள் தொடங்கும் என்று, மேலும் ஈரானின் இளைய தலைமுறையைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 3000 பத்திரிகையாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் நிகழ்வுகளை ஆவணப்படுத்துவார்கள் என்றும் கொடாதே தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரானில் விண்வெளித்துறை மற்றும் பல ராணுவ நிறுவனங்கள் பேரணி பாதைகளில் தங்கள் சாதனைகளை காண்பிக்கும். அவற்றில் சில முதல் முறையாக வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுக்கு பின்னுக்கு நாங்க சொல்றோம், இந்த விழாவில ஏன் இப்படி ஈரான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாங்க நேற்று செய்து தந்திருக்கிறோம். அந்த வாரம் 1979 குளிர்காலத்தில் அமெரிக்காவின் முழு ஆதரவை பெற்ற பஹ்லவி சர்வாதிகாரத்தை ஈரானிய மக்கள் தூக்கி இருந்ததை நினைவு கூறும் பேரணிகள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜனவரி நடுப்பகுதியில் வெளியேறிய ஒரு வாரத்திற்கு பிறகு பிப்ரவரி 1, 1979 அன்று இமாம் கொமேனி நாடு கடத்தலில் இருந்து திரும்பினார். ஒரு மகத்தான பொது வரவேற்பை பெற்றார். இந்த சதியும் பாருங்க, பிப்ரவரி 1 நோக்கித்தான் இந்த ஈரானுக்குள்ள மிகப்பெரிய சதியும் பயங்கரவாத செயல்பாடு நடந்தது. குண்டு கட்டாக கொல்லப்பட்டார்கள் மக்களும் 33,000 பேர் மட்டும் கடந்த மாதங்களில். ஜனவரி நடுப்பகுதியில் வெளியேறிய ஒரு வாரத்திற்கு பிறகு பிப்ரவரி 1, 1979 அன்று இமாம் கொமேனி நாடு கடத்தலில் இருந்து திரும்பினார் என்றும், அங்கு அவருக்கு மிகப்பெரிய பொதுமக்கள் வரவேற்பு அளிக்கப்பட்டது என்றும், பிப்ரவரி 11, 1979 அன்று ராணுவம் மீதான தனது விசுவாசத்தை கைவிட்டு புரட்சியுடன் இணைந்த போது பஹ்லவி ஆட்சியின் வீழ்ச்சி கண்டது என்றும், அந்த ஆட்சி விழுந்தது என்றும் சொல்லப்படுகின்றது. இது ஒரு பெரிய விழாவாக செய்வதற்கான காரணம் என்னவென்றால், நாம் நேற்று ஒரு செய்தி தந்திருக்கின்றோம் இல்லையா, அதாவது சவுதியில் ஒரு மிகப்பெரிய அந்த ராணுவ கண்காட்சி விழா ஒன்று போவதில்லை. அவங்க அந்த ராணுவ கண்காட்சியில நவீன ரக ஆயுதங்களை அவங்க முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அது யாரு? அவங்க சொந்த ஆயுதம் இல்லை, அந்நியந்த ஆயுதத்தை கொண்டு அவங்க ஒரு பப்படம் காட்டுறாங்க, ஒரு பம்மாத்து படப்படம் காட்டுறாங்க. ஆனால் ஈரான் தன்னுடைய முயற்சி கொண்ட ஆயுதங்களை நாளை காண்பிக்க போகுது. இதை ஏன் உலக ஊடகருக்கு வாரார்கள் என்றால், இதுவரையும் வெளிவராத பல வகையான ஆயுத கண்காட்சிகளை நாளை ஈரான் முழுவதும் தெருவாக ஈரான் காண்பிக்க போகின்றது.
அதுதான் நாளை புதன்கிழமை மாலை தொட்டு நமக்கும் ஏராளமான செய்திகள் வரப்போகின்றது. உலகம் முழுவதும் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஈரான் நாளை தனது ஆயுதத்தை காண்பிக்க போகின்றது. 1400 நகரங்களில் கட்டமாக இதுவரையும் காண்பிக்காத பல வகையான சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட வடகொரியா, ரஷ்யா, சீனாவின் துணையுடன் ஈரான் தயாரிப்பில் மேட் பை ஈரான் தயாரிப்பில் உருவான பல வகையான ஆயுதங்களை நாளைக்கு கண்காட்சி காட்ட போகுது. ஏற்கனவே இவர் 12ஆம் தேதி வரையும் சவுதியில காண்பிக்கிறார்களே, அதுக்குரிய ரிப்ளிகேஷன் அடிதான் இது. சவுதியில காட்டுறாரு எப்படி, அதாவது அவங்க அந்த ஏர்பேஸ், அதாவது அந்த வான்வெளி சாதனங்கள், வான் தடுப்பு சாதனங்களை எல்லாம் ஈரானின் வான் தடுப்பு சாதனங்களை எப்படி முறியடிக்கலாம், அதாவது ஈரானின் மிசைல்ஸ் எல்லாம் எப்படி நாங்கள் தாக்கு பிடிக்கலாம், தடுக்கலாம் என்ற ஒரு விவரம் தான் அங்க போய்கொண்டு லெக்சர் தானே போகுது. அதை விட மிகவும் அதிகமான ஒரு கண்காட்சியை நாளை ஈரான் தனது உள்ளூர் நேரப்படி 9 மணிக்கு காண்பிக்க போகுது. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவின் நேரம் பகல் 11 மணிக்கு 11 மணி 30 நிமிடத்துக்குள் 2.5 மணித்தேலம் என்றாலும் 10-12 மணிக்கு காண்பிக்க போகுது. நாங்கள் 1 மணி செய்தியாக அந்த செய்தியில் உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கின்றோம். இது மிகப்பெரிய இஷ்யூ செய்தி. சர்வதேச ரீதியாக ஈரானின் பக்கம் 2 கண்களையும் எல்லோரது புருவங்களையும் பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை காவி வந்திருக்கின்றோம். இந்த செய்தி உள்ளூரில் ஒரு பெரும் வரவேற்பு பெறாவிட்டாலும் உள்ளூரி வரவேற்பு அவங்களாக்கத்தானே இனி சர்வதேச ரீதியாக மிகப்பெரிய கவனத்தையும் எல்லோரது புருவங்களை உயர்த்த வைத்திருந்து சவுதி காண்பிக்கின்ற இந்த ஆயுத பம்மாத்து வியாபாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியாகவே இது பார்க்கப்படுவதாக சர்வதேச ராணுவ ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதுதான் உண்மையும் கூட. அந்த செய்தி உங்களிடம் வந்திருக்கின்றது. ஆம்னர்களே, மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.